இன்றைக்கி ஒரு சுவையான பாசிப்பருப்பை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிடுவோம். அதுக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்து 1/2 கப் தண்ணி விட்டு அதை கரைச்சிக்கிடுவோம். இப்போ பருப்பை குக்கரில் போட்டு அதுக்கு 2 கப் தண்ணி விட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி கடாயில் ஒரு 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி ஒரு 15 போட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம். வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிடுவோம் தட்டில். அதை 1/4 கப்பு ரவையை போட்டு அதையும் லைட்டாக வறுத்துக்கிடுவோம். வறுத்துட்டு 1/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ குக்கரில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து இந்த ரவை தேங்காய் கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ வெல்லத்தை வடிகட்டி அதில் விட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனாக நெய்யை விட்டு அந்த 1/2 கப் நெய்யையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறிட்டே இருப்போம். இப்போ கொஞ்சம் கெட்டி பட்டுச்சு. உப்பு கொஞ்சம் போட்டுட்டு முந்திரி வறுத்ததை போட்டுட்டு ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டு இறக்குனோம்னா உட்காரே ரெடி.